இவங்களே பொலிட்டிக்கலில் வந்து முதல்ல அந்த இதை வந்து தெளிவாக படிக்கணும். ஏதோ கூகுளில் தேடி உட்காந்துட்டு வந்து எடுத்து போட்டு பேசுறதெல்லாம் 67 என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். 77 என்ன நடந்தது? ஒரு அடிப்படை அறிவே இல்லை. இந்த கூட்டம் வந்து நாடு ஆளும் நேராக கோட்டைக்கு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இப்போ இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து மக்கள் கூடியிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாமே ஓட்டுக்களாக மாறுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக திமுக வாங்கினதே 2 சீட்டு. ஆனால் டிஆர் வாங்கினது மட்டுமே ராஜேந்திர வாங்கிட்டு 2 சீட்டு. அதுக்கு இதுக்கு சமமாக அப்படிலாம் ஜெயிச்சு அப்படிலாம் டஃப் கொடுத்த அரசியலாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா அந்த முதல்ல உங்களுக்கு 67 77 அரசியல் மாற்றம். 77 எம்ஜிஆர் இருந்தபோது என்ன நடந்தது, அன்றைக்கி எப்படி இருந்தது? எம்ஜிஆர் திடீர்னு வந்துட்டு 2 வருஷத்தில் திடீர்னு வந்து அரசியலுக்குள்ளே குதித்து வருஷத்துக்கு ஒரு கூட்டம் போட்டுட்டு போகல எம்ஜிஆர். புரியுதுல? இவரை போல் திமுகவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களே, இதோட 10 மடங்கு மக்கள் செல்வாக்கு, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு திமுகவுக்கு மட்டுமே உழைச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ உழைப்பு. நீ திடீர்னு வந்து நான் எம்ஜிஆரை போல எம்ஜிஆர் படத்தை போட்டு வச்சு வெக்கக்கேடு. இதெல்லாம் வந்துட்டு இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு அரசியலை பார்க்கணுன்றதே வெக்கக்கேடு. அதிமுக ஒரு எதிர்கட்சியா இருக்கு. ஆனா அந்த கட்சியை வந்து ஒரு பொருட்கூட படுத்தாம வந்து பேசியிருக்காரு. இந்த பேச்சு வந்து எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அரசியல் தத்துக்குட்டி இருந்து தற்கூரி பேச்சு. இதெல்லாம் முதல்ல திமுகவுக்கு இணையா நீங்க வர்றதே கஷ்டம். வசனங்கள் பேசிக்கலாம். இப்போ இவர் வர்றதுக்கு நீங்கள் கெடுத்துட்டு கேட்டாக்கா எங்களுக்கு உனக்கு என்ன பெரிய கொள்கை இருக்குது உங்களுக்குலாம் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை அமைப்பு, இதோட பெரிய கொள்கை இருக்குதா உங்கள்கிட்ட? சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் தாங்கி பிடிச்சி வளர்த்தீங்களா இல்லையா? அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்கை? உங்களுக்கு உங்கள் நலனுக்கு லாபி வருது, தமிழனுடைய நலனுக்கு ஒரு லாபி வந்துடக்கூடாது. கரெக்டாக வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். படித்த ஓரளவு இருக்கக்கூடிய இன்னும் கிராம மக்கள் எல்லாமே மரம் முக்கியம், சீமான் இந்த அரசியல் எடுக்கிறது முக்கியம்னு சொல்கிறாங்க. அவன் கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. எல்லாமே அந்த கருத்து கணிப்பு எப்படி நடக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் மக்கள் ஏற்கல. நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். மாற்று அரசியல் அப்படின்ற இப்போ வரைக்கும் நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு 4 முனை போட்டியா தான் இருக்கு. ஸோ இந்த 4 முனை போட்டி வந்து அதாவது 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? விஜய் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு 67 77 மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் அரசியல்லாம் விஜய் இன்னும் 2 வருஷத்துக்கு உட்காந்து அரசியல் படிக்கணுமா? விஜய் கூட அவங்களுடைய ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்களா, ஆதவ அர்ஜுன், இன்னொருத்தர் ஆரிக் ராஜ். இவங்களே பொலிட்டிக்கலில் வந்து முதல்ல அந்த இதை வந்து தெளிவாக படிக்கணும். ஏதோ கூகுளில் தேடி உட்காந்துட்டு வந்து எடுத்து போட்டு பேசுறதெல்லாம் 67 என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். 77 என்ன நடந்ததுன்னு ஒரு அடிப்படை அறிவே இல்லை. இந்த கூட்டம் வந்து நாடு ஆளும் நேராக கோட்டைக்கு உட்கார வச்சுருவாங்க. இதை சொல்கிறதுலே ஒழுங்கு இல்லை, சொல்கிறதுல ஒரு அடிப்படை அறிவு இல்லை. 1967 மிகப்பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், 500 பேருக்கு மேலே சுட்டு கொண்டது காங்கிரஸ் அன்றைக்கி அரசு. அந்த தாக்கம் பெரும் அலையாக இருந்தது. அடுத்தது அரிசி பஞ்சம் வந்துட்டு இருந்தது. படி அடித்து நிச்சயம் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் முழக்கத்தை வச்சார் அண்ணா. அரிசி அன்னைக்கு கண்ணில் பெரும் பஞ்சம். அது ரூபாய்க்கு 3 படியாக இருந்தது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அது இல்லாமல் முரண்பட்ட ஒரு கூட்டணி காலம் முழுக்க பாப்பான் ஒழிகன்னு சொல்லிட்டு பாப்பா முதுகு மேலே ஏறி உட்காந்து கோட்டைக்கு போன காலகட்டம் அதுதான். அவர் உள்பட 11 கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தார் அன்றைக்கி கருணாநிதி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எம்ஜிஆர் துப்பாக்கியால் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்ட அந்த போஸ்டரை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க பேரலை. எவ்வளவு சாதகமான இருக்குது. நீங்கள் 26 வாங்க கூட எத்தனை பேர் கூட்டணி? விஜய் கூட இது வரைக்கும் யாரும் வந்து கூட்டணி வைக்கல. அப்புறம் நேராக கோட்டைக்குன்னா என்ன கணக்கு? திமுக சந்தித்த அவமானங்கள் தெரியுமா? திமுக எத்தனை மேடைகளில் பேசி ஊராக திண்ணை பிரச்சாரம். இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டம் இல்லை. அன்னைக்கு தெருவா ஊராக பிரச்சாரம் பண்ணி சுற்றின பேச்சிலே வளர்ந்த கட்சி. உங்களுக்கு பேசவே யோகியதில்லை, பேசவே தெரியல. முதல்ல வணக்கன்றதுக்கு புது மொழி கண்டுபிடிச்சி பேசுகிறீங்க. வழக்கணமா? இந்த லட்சணத்துக்கு தமிழ் உங்கள்கிட்ட தாண்டவம் ஆடுது. இதில் வேறு உட்காந்து நாங்கள் திமுகவினுடைய அது மேலே எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. அதனுடைய தொடக்க கால பிரச்சாரம் இருக்குல்ல, மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததில் கால் தூசுக்கு இன்னும் பொருந்த மாட்டாங்க. புரியுதில்ல? இன்றைக்கி எப்படி நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் நிற்குதோ, தொடக்க காலத்தில் திமுக அப்படி இருந்தது. காங்கிரஸ் அன்றைக்கி பேர் இயக்கம் அவங்கள வளரவே விடலை. மாங்கொல்லையில் போய் கூட்டம் போட்டுட்டு வந்தோம்,
பேசிக்கிட்டு வந்தோம் அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. விரட்டி விரட்டி அடிச்ச இடம்லாம் இருக்குது திமுகவை. இவ்வளவு உனக்கு எங்கேயாவது நடந்திருக்குதா அந்த மாதிரி? ஆனா இப்ப இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல வந்து மக்கள் கூடியிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாமே ஓட்டுக்களா மாறுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கு இல்லையா? சும்மா அதெல்லாம் ஓட்டுல இந்த மாதிரி வருதுன்னா நிறைய பேர் ஏற்கனவே சிவாஜி முதலமைச்சராக வந்துட்டு இருப்பாரு. என்ன அவர் இப்போ டி ராஜேந்தர் முதல்வர் அவர் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பாக்கியராஜ் ஆரம்பிச்சு தெரியுமா? சரத்குமார் இதை விட பெரிய கூட்டம் கூட்டி காமிச்சார். உங்களுக்கு இதை விட பெரிய கூட்டம் கூட்டணி வச்சாரு. 2 உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார். சரத்குமார் தெரியுமா? டி ராஜேந்தர் திமுக கூட கூட்டணி வச்சார். பிரம்மாண்டமான கூட்டத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக திமுக வாங்கினதே 2 சீட்டு. ஆனால் டிஆர் வாங்கினது மட்டுமே ராஜேந்தர் வாங்கிட்டு 2 சீட்டு. அதுக்கு இதுக்கு சமமாக அப்படிலாம் ஜெயிச்சு அப்படிலாம் டஃப் கொடுத்த அரசியலாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா அந்த முதல்ல உங்களுக்கு 67 77 அரசியல் மாற்றம். 77 எம்ஜிஆர் இருந்தபோது என்ன நடந்தது, அன்றைக்கி எப்படி இருந்தது? எம்ஜிஆர் திடீர்னு வந்துட்டு 2 வருஷத்தில் திடீர்னு வந்து அரசியலுக்குள்ளே குதித்து வருஷத்துக்கு ஒரு கூட்டம் போட்டுட்டு போகல எம்ஜிஆர். புரியுதுல? இவரை போல திமுகவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களே, இதோட 10 மடங்கு மக்கள் செல்வாக்கு, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு திமுகவுக்கு மட்டுமே உழைச்சிக்கிட்டு இருந்தார். அண்ணா அவர்கள் வந்தபோது நீங்கள் நிதியெல்லாம் கொடுக்க வேணாம் தம்பி, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட உங்கள் முகத்தை காமிச்சா போதும், ஓட்டு எங்களுக்கு கொட்டிடும் அப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்த செல்வாக்கு இருந்த எம்ஜிஆரை தூக்கி கட்சி விட்டு விலக்கி வச்சோன்னே அப்படியே ஒரு பெருமலை, அதுலேருந்து ஒரு பெரிய டீம் ஆதரவாக போகிறாங்க. காமராஜர் மறைகிறாரு. மறைஞ்ச உடனே அங்கே இருந்த காங்கிரஸ் பெருந்தலைகள் அப்படியே நேராக அவர் கூட போகுது. இப்படி நிறைய மாற்றம் எம்ஜிஆருக்கு சாதாரணமெல்லாம் வரல. அவ்வளோ உழைப்பு. நீ திடீர்னு வந்து நான் எம்ஜிஆரை போல எம்ஜிஆர் படத்தை போட்டு வச்சுன்னு வெக்கக்கேடு. இதெல்லாம் வந்துட்டு இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு அரசியலை பார்க்கணுன்றதே வெக்கக்கேடு, வேதனை. நான் என்னன்றேன், வாங்க அரசியலுக்கு எல்லாருமே வரணும், அரசியல் இல்லைன்னு சொல்ல உட்காந்து ஒரு 2 வருஷம் படிங்க. உங்கள் டீமில் இருக்காங்களா புசி ஆனந்த், நல்லா பேச கற்றுக்கணும் முதல்ல, நல்லா வரலாறு கற்றுக்குங்க முதல்ல, தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கூகுளில் தேடிட்டு வந்து உட்காந்துன்னு எழுதி கொடுத்து வாசித்து போகாதீங்க. இது வந்து பெரிய அவமானம். அரசியலில் பெரும் சிம்மம் அது 1000 தான் இருந்தாலும் அது ஒரு பெரிய சிங்கம் தான். எது? திமுக அதிமுக. அதை எதிர்த்து நீங்கள் மாற்று அரசுன்னு சொல்ல வரப்போ அதோட 10 மடங்கு நீங்கள் அவங்கள போல அனுபவங்களை வச்சுக்கிட்டு இருக்கணும். வந்த உடனே நான் நேராக கோட்டைக்கு தான் போவோம். ஒரு பேச்சு ஒழுங்காக இல்லை, ஒரு வரலாற்று தகவல் ஒழுங்காக இல்லை, பேசின 35 நிமிஷத்தில் ஏன்னா உருப்படியாக ஒன்று பேசியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கோட்டை மட்டும் நேராக கிடச்சிடணும். இங்கே திமுகவும் அதிமுகவும் இத்தனை வருஷமாக இருக்குது இளிச்சவாய் கட்சிகள் ஒரே நேரத்தில் மாறணும். ஊழல் கட்சிகள் தான் மாற்றப்பட வேண்டியதுதான். அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் விஜய்ன்னு நான் சொல்ல வரேன். புரியுதில்ல? இதுதான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அதாவது 2 போட்டி தான் 2026ல். ஒன்று வந்து டிஎம்கே, ஒன்று வந்து டிவிகே. அதிமுக ஒரு எதிர்கட்சியா இருக்கு. ஆனா அந்த கட்சியை வந்து ஒரு பொருட்கூட படுத்தாம வந்து பேசியிருக்காரு. இந்த பேச்சு வந்து எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அரசியல் தத்துக்குட்டி இருந்து தற்கூரி பேச்சு எல்லாம். முதல்ல திமுகவுக்கு இணையா நீங்க வர்றதே கஷ்டம். வசனங்கள் பேசிக்கலாம். இப்போன்னு சொல்றேன், திமுக ஒரு நேரம் நான் கடுமையாக விமர்சித்தேன். ஆனால் அதனுடைய ஒரு பகுதிக்கு நீங்கள் இணையாக முடியாது. உண்மையிலே சொல்ல வரேன், அவங்களுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. உனக்கு பூத் ஏஜென்ட்டே ஒன்றும் ஃபுல்லாக அவங்களால நிரப்ப முடியல. பூத் ஏஜென்ட் என்ன வேலைன்றதுன்னு தெரியல. 18 வயசுக்கு கீழே இருக்குலாம் கார்டு அடித்து பூத் ஏஜென்ட்னு சொன்னதாக வேறு வந்திருக்குது. அவன் உள்ளே போய் என்ன வேலையை செய்யணுன்ற பயிற்சி கூட இல்லை. ஆனால் இங்கெல்லாம் அவ்வளவும் தேர்ந்த பயிற்சி திமுகவில். நீ நேராக அதையோட வந்தோடனே அதுக்கும் எங்களுக்கு தான் போட்டினா அதுக்கு முதல்ல நீங்கள் இணையான்றதை பாருங்கள். நீங்கள் புரியுதில்ல? வசனம் பேசலாம், திமுகவுக்கு இணையா நான் வந்துட்ட உடனே அதுக்கும் நானும் ஒன்றா இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதிமுக களத்திலே இல்லையாவும் இருக்குது. களத்தில் இல்லாத கட்சி கூட ஏன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன்னா அதுக்கு பதில் இல்லை. தனித்து நின்றுட்டு நீ ஒரு முறை நில்லுங்க, அடுத்த முறை தனித்து தான் நின்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த நபர்களெல்லாம் இருக்கிறாங்களா, ஓடி போகிறாங்களான்னு அப்புறம் பேசிப்போம். உங்கள் கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. இன்னும் நிறைய மாவட்டங்களில் மேலிருந்து கீழ் வரைக்கும் நிர்வாக கட்டமைப்பே இல்லை உங்ககிட்ட. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். நீ அப்புறம் தேர்தல் இதுக்கு இடையில இங்கேருந்து சந்திக்க போகிற. அதில் தனித்து வேறு போட்டினா உங்கள் கதி என்ன ஆக போகுதுன்னு பார்த்துக்குங்க. முதல்ல உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா அங்கே வந்தவங்களாம் கொள்கை பிடிப்புக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. வாழ்வோ சாவோ பார்த்தலாம் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்தாங்க, இந்த முறை வந்துட்டோன்னு அதிகாரம் கிடைக்கும். பணத்தை கொடுத்து மாவட்ட செயலாளர் வந்தாங்களே இல்லையா, பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? அவன் கட்சியில் வச்சுன்னா அந்த அளவுக்கு இருக்குது. என்னென்னா இதில் போனோம்னா சீக்கிரமாக சம்பாரிச்சிக்கலாம், பெரிய ஆள் ஆகலாம், அதான் நோக்கம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை தோல்வி வந்துச்சுன்னா தாங்க மாட்டாங்க. பாதிக்கு மேலே பிச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா டெய்லி தினசரி செய்தி, கூட்டமாக திமுகவில் போய் இணைந்தார்கள், கூட்டமாக அதிமுகவில் போய் இணைந்தார்கள், கூட்டமாக நாம் தமிழர் கட்சி போய் இணைந்தார்கள், டிவிகேலேருந்து கூட்டமாக பாஜகவுக்கு போய் இணைந்தாங்க. இதான் நடக்கும். நடக்குதா இல்லையா பாருங்கள் நீங்கள்.
இப்போ இன்னொரு விஷயம் இதுல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கான வேட்பாளர்கள்லாம் போயிருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. நெறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து, இல்ல இது வந்து இந்தியாக்கான தலைவர் தானே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கான தலைவர் கிடையாது. ஸோ இதனால அவரு நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் கூட சொல்லியிருந்தாரு. இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? தெரியல இவர்களுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஏன் அவரை நிறுத்துறீங்க? இவர் ஏன் ஆதரிக்கிறீங்க? இவர் ஏன் முதலமைச்சர் சந்திச்சு நேற்று நடந்தது ஏன் ஆதரிக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கூட்டமைப்பு சார்பாக இவர் நிறுத்தப்படுவார்னு அறிவிக்கிறீங்க? சிபி ராதாகிருஷ்ணன் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையில்லை, நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் தான் முக்கியம், பேருக்கு சொல்கிறேன். அவர் ஏன் ஜெயிக்க வச்சிங்க? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழர் என்பதாலேயே அவரை நாங்கள் ஆதரிக்கணும்லாம் அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது மத சார்பு கூட்டணி அப்படின்லாம் கதை விடுறீங்க. இந்த மண்ணில் நல்ல கண்ணு தோழரோட மிகப்பெரிய ஒரு தூய்மையான அரசியல் நேர்மை ஒரு மனிதர் நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? இவர் போட்டியிடுறாரு, பெயருக்காவது இவர் வெற்றி பெறணுன்ற எண்ணம் கருணாநிதிக்கு சுத்தமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ நிற்க வைக்கிறாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி அவரை வந்து வெற்றி பெற வச்சது கருணாநிதி தான். தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு எந்த எந்த திசையில் இருக்குது, தமிழ்நாடு கோட்டை எந்த திசைன்னு கூட தெரியாது. திமுக கூட்டணி வச்சிருப்பாரு, கையை பிடிச்சி 4 பேருக்கு கொண்டு போய் உள்ளே வச்சுது சட்டமன்ற உறுப்பினர். அதில் ராஜா ஒருத்தர். புரியுதில்ல உங்களுக்கு? சொல்கிறாருல. ஆக தமிழ்நாட்டுக்கு பாஜக இந்த விதைன்னு அப்படி நட்டு வச்சதே இங்கே திமுக தான். அது இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து இருக்குது அப்படின்றதுக்கு டெல்லியிலேயே 5 வருஷம் சப்போர்ட் பண்ணதால தான் அந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இவ்வளோ வளர முடிஞ்சுது. அதனால் திமுக உதவி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இருந்ததில்லை. இன்றைக்கி என்ன சொல்ல வராங்க, இவ்வளோ வளர்த்து விட்டுட்டு இவர் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அது கட்சி ரீதியாக தான் பார்க்குறோம், தமிழர்ன்றதுக்காக நாங்கள் பார்க்கல. ஏதாவது ஒன்று பொருந்த சொல்லணும். ஒன்று இங்கே நிற்கணும், ஒன்று அங்கே நிற்கணும். இங்கே நிற்க வந்து நாங்கள் வந்து என்னன்னாக்கா ரெட்டி பாசமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? வருதா இல்லையா? நீங்கள் இதுக்கு உருட்டுறீங்க புதுசாக. என்ன இருந்தாலும் அவன் வந்துடக்கூடாது. இப்ப எல்லாருக்குமே என்ன கேள்வினா, நிஜமாவே இந்த மாதிரி நிக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகளுமே எழும்புது இல்லையா? பலன் இருந்ததுன்னா, ஒரு தமிழர் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் நாளைக்கு லாபி சரி நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்க, துணை ஜனாதிபதி சந்தித்து மனு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அந்த துணை ஜனாதிபதி ஒரு தமிழராக இப்படி நீங்கள் பேசி தான் அன்றைக்கி கேரளா லாபி டெல்லியில் எவ்வளோ உச்சத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாதிச்சுட்டு போகிறோம். அவன் கடல் எல்லையில் ஒருத்தனை சுட்டுட்டு ஒரு வெளிநாட்டு கப்பல் போயிட்டுருக்குது, வழியில் மறித்து கொண்டு வந்து கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க சிறையில். இங்கே மீனவர்கள் இன்ன வரைக்கும் செத்துட்டு இருக்கிறான். ஒரு லாபியும் இல்லை டெல்லியில். கரெக்டாக நீங்கள் பண்ண அரசியல் இந்த லட்சணத்தில் உங்களுக்கு இருக்குது. கேரளாவினுடைய அரசியல்வாதிலேருந்து அதிகாரி வரைக்கும் ஒரு லாபி டெல்லியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இதை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒரு தமிழன் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா தமிழுக்கு விசுவாசமாக இருப்பான், அந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு லாபியை நம்ம வளர்க்கணும். மூப்பனார் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பையும் காலவாரி விட்டு கெடுத்தீங்க. இப்போ இவர் வர்றதுக்கு நீங்கள் கெடுத்துட்டு கேட்டாக்கா எங்களுக்கு உனக்கு என்ன பெரிய கொள்கை இருக்குது உங்களுக்குலாம் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை அமைப்பு, இதோட பெரிய கொள்கை இருக்குதா உங்ககிட்ட? சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் தாங்கி பிடிச்சி வளர்த்தீங்களா இல்லையா? அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்கை? உங்களுக்கு என்னன்னா இனப்பாசம் உங்களுக்கு இருக்குது. புரியுது இல்லை? இவன் வந்துடக்கூடாது, ஒருத்தர் தமிழன் அதிகாரத்தில் இருக்கலாம், எங்களுக்கு அதிகாரம் வேணும். சரி உங்களுக்கு இவர் வேணாம், வெங்கைய நாயுடு மட்டும் உங்கள் அப்பாவுடைய சிலை திறக்கிறதுக்கு வந்தாரா? ஓமந்தூர் மாளிகை, அந்த ஓமந்தூர் இருக்குல்ல வளாகம், ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க சிலையை திறந்தாங்களே, வெங்கையா நாயுடு சிலை திறப்பாளர். அவர் ஆர்எஸ்எஸ், ஒரு பாஜக. ஏன் கூப்பிட்டுட்டு வந்தீங்க? ராஜ்நாத் சிங்கே தான் எங்களுக்கு வேணும், பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு கூப்பிட்டு வந்தீங்கல்ல நாணயம் வெளியிடுவதற்கு. கூட்டுமே ஜாலியாக அப்படி சுற்றி காமிச்சிங்களா? பார்க்கு சுற்றி காட்டுற மாதிரி சுடுகாட்டை, கலைஞர் சுடுகாட்டை காமிச்சிங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அவர் பாஜக, இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாதா இல்லையா? தெரியுமா தெரியாது? அப்புறம் ஏன் அவர் வரணும்? அது மட்டும் எங்களுக்கு வேணும், வச்சுப்போம். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் துணை முதல்வர்னா அது அவர் இல்லை, நாங்கள் கொள்கையை பார்க்குறோம் மிஸ்டர், ப்ளீஸ் அதெல்லாம் பேச. யாரை ஏமாத்துறோம்? ஊரை ஏமாத்துறோம். புரியுது இல்லை? இவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க காலங்காலமாக. தமிழனுக்குன்னு ஒரு அதிகாரம் வந்துடக்கூடாது. ஆர்எஸ்எஸ்ல பாஜகவோ யாரோ ஒருத்தர் அங்கே இருந்தாங்கன்னா நாளைக்கு ஏதோ சேனல் நம்ம அந்த வழியாக பேச, ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு சேனல் கிடச்சிருச்சு. வெங்கையா நாயுடு வந்துட்டார், ராஜ்நாத் சிங் வந்துட்டார், எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வெங்கையா நாயுடு டெல்லியில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தா நீங்கள் பிரதமர் கூட பேசுவீங்க. நடக்குதா? உங்கள் நலனுக்கு லாபி வருது, தமிழனுடைய நலனுக்கு ஒரு லாபி வந்துடக்கூடாது. கரெக்டாக வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். இந்த மக்களுக்காக நீங்கள் பாடுபடலை, உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமே, உங்கள் ஊழலை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மட்டுமே பாடுபடுறீங்க.
இதுதான் இந்த விடயத்தில் என்னுடைய பதில். இப்போ சீமான் அவர்களுடைய மரங்களுக்கான மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருந்தாரு. இப்போ நடத்தவும் போறாரு. இது எல்லாருமே ஒரு கேலியும் கிண்டலுமாவே பாக்குறாங்க. அது பொதுமக்களா இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், என்ன இவர் போய் மரங்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு சமீபத்துல போன இடத்துல கூட மரங்களை வந்து கட்டி பிடிச்சு முத்தம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. சோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேலியா வந்து பாக்குறாங்க. இது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? பொதுமக்கள் யாரும் பேசலாமா? பொதுமக்கள் பேசலாம், பொச்சரிப்பு பிடிச்சவங்க பேசிட்டு. ஏன்னா கருத்து கணிப்பு எல்லாம் சில பேர் வந்து அதாவது எந்த கருத்து கணிப்பு? நார்மலா பொதுமக்கள் வந்து சொல்றான், ஒரு பாமரன் நடந்துட்டு வந்துட்டு ஒரு பாமரன் வந்து கட்டி பிடிக்கிறான். அந்த மாடு வந்து உலக அரசியலா இன்னைக்கு மாத்திட்ட சாமி. நீங்க இந்த மாடுகளுக்கான அரசியல் எவ்வளவு முக்கியன்றது எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். இது பேசு பொருளாக்கி இருக்கீங்கன்றது பேசுறாங்கல்ல. மரங்கள் எந்த அளவுக்கு முக்கியன்றது இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். இன்னைக்கு கூடிய இளம் தலைமுறைகள் படித்த ஓரளவு இருக்கக்கூடிய இன்னும் கிராம மக்கள் எல்லாமே மரம் முக்கியம், சீமான் இந்த அரசியல் எடுக்கிறது முக்கியம்னு சொல்றாங்க. அவன் கருத்து கணிப்புலாம் தூக்கி குப்பையில போடு. எல்லாமே அந்த கருத்து கணிப்பு எப்படி நடக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் மக்கள் ஏற்கல. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? புரியுதுல்ல? மக்கள் ஏற்கல, புறக்கணிக்கிறாங்க. மரங்களுக்கெல்லாம் ஒரு மாநாடான்னு கேட்குறீங்க. அப்படின்றப்ப அதை விட்டுட்டு போனாவே சீமான் தோத்துட்டு போயிடுவாருங்க. அப்புறம் நீங்க ஏன் ஊந்து பொருள்றீங்க? அது சரியில்லை, இது சரியில்லை, கருத்து கணிப்பு வந்துடுச்சு, இதை பாரு. என்ன கருத்து கணிப்பு இருக்கட்டும், நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுறவங்க படுட்டோமே. மரங்கள் இல்லாத போச்சுன்னா சுற்றுச்சூழலே இல்லை. நீங்களும் நானும் நாளைக்கு இல்லை. நீ மட்டுமே வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இந்த உங்களுக்கு அதிகாரம்ன்றது உங்களுக்கு மட்டுமானது, மனிதர்களுக்கான மட்டும் இல்லை, பல்லுயிர் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமான அரசியல். அதை பேச போகக்கூடிய ஒரே ஒரு அரசியல் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கும். உங்கள் அதனால பொச்சரிப்பு வருது. உங்களை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தால் மனிதனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கான விளைபொருள் எங்கே போவீங்க? இதெல்லாம் பேசணுமா இல்லையா? இதை பேசினா கிண்டலாக கேலியாக பண்ணுறது. உலக நாடுகள்லேருந்து இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய நிலத்தை வச்சுட்டு இங்கே உற்பத்தி பண்ண முடியாதா? ஏன் அவ்வளோ சீரழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற இன்னொரு பகுதி மரம். மரங்களை நீ வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சுற்றுச்சூழல் பாதிக்குதா? அந்த இடத்துல நிலவளம் பாதிக்குதா? மரங்கள் இருந்ததுனாக்கா மழை நீரை தக்க வைக்கிறதுக்கு இன்னொன்று நிறைய செடி. மரங்கள்லாம் பெரும் அளவுல யாரும் வெட்டுறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாக்கா மழை இருந்திருக்குமே. கூட வேணா வர சொல்லுங்க இந்த மந்திரிமார்கள். ஓசியில் வேணா நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். ஓசியில், புரியுதில்ல? கீழே வந்து அந்த மூணாறுலேருந்து கிளம்பி போவோம். தமிழ்நாடு மலைகளும் வருது. எவ்வளோ கட்டாந்தரியாக மரமே இருக்க, வெறும் புல் பூண்டுகள் தான் இருக்குது. எப்படி மரங்கள் இருக்கும் அப்படின்ற கேளுங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. நேராக போயிட்டே இருக்கிறோம். கேரள எல்லை உங்களை வரவேற்கிறது ஒரு போர்டு வரும். அந்த எல்லையிலேருந்து அடர்ந்த காடுகளாக இருக்குது, வானுயர்ந்த மரங்களாக இருக்குது. 300 வருஷம் மரம்னு போர்டு வச்சுருக்காங்க கேரளாவுக்குள்ளார. அந்த ஏரியா முழுக்க உள்ள நுழைஞ்சிட்டா மலைகள் தான், அங்கேயும் மலைகள். மரங்கள் இருக்குது, எப்படி இருக்குது? இருக்காதுன்னு எந்த மடையும் சொன்னான்? மலைகளுக்கு உண்டான மரங்களும் இருக்குது. அந்த மரங்கள் வானுயிரே இருக்க போய் தானே மேகத்தை தடுத்து மழையை கொடுக்குது. மழை வந்துட்டு வெள்ளமாக வருது. ஆறு நீர், பாசனம், விவசாயம் எல்லாமே அது சார்ந்து தானே இருக்குது. ஒரே மலைமா மேற்கு தொடர்ச்சி மலை, ஒரே மலையில் தமிழ்நாடு எல்லை வரைக்கும் மொட்டையாக இருக்குது. கேரள எல்லையிலேருந்து மழை வளர்ந்துட்டு இருக்குது. எப்படி அங்கே சாத்தியமாகுது? ஏன் அங்கே அவ்வளோ மழை வருது? புரியுதில்ல? இந்த புரிதல் கூட இல்லாமல் இருந்துன்னா அந்த நாடு வந்து சுடுகாடு. நீ என்ன ஆகும்? எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ மீத்தேன்னு ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் அதுக்கு வந்து இப்போ வந்து எரிவாயு எடுக்கிறதுக்கான சோதனை கிணறுக்கு பர்மிஷன் வந்து நோண்ட போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சோமாலியா மாதிரி வரப்போகுது. எண்ணெய் வளத்துக்குன்னு எல்லாத்தையும் தோண்டி அதில் எண்ணெயெல்லாம் கழனி காடெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல, நிறைய இடத்துல டெல்டா பகுதியில் வெடிச்சிருக்குது. அந்த பகுதியில் முழுக்க விவசாயம் இல்லாமல் அப்படியே இதுவாக இருக்குது. கடைசியாக வந்து விவசாயத்தை காட்டுற நிலன் ஆகிட்டு அந்த எல்லா வளமும் இங்கேருந்து கொள்ளடிக்கப்பட்டுரும். கனிம வளங்களுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மலையை சுரண்டியாச்சு, மணலும் சுரண்டியாச்சு, கனிம வளங்களும் சுரண்டிடுச்சுன்னா என்ன இருக்குன்னா சோமாலியா மாதிரி ஒன்றும் இல்லை, டின் ஃபுட்டுக்காக அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு காசு இருக்குது, பறந்து போய் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்களும் நானும் பிச்சை எடுத்துகிட்டு சோமாலியா மாதிரி அப்புறம் கடல் கொள்ளையில் போய் இறங்க வேண்டியதா வறுமைக்காக வேண்டி. வளமாக இருந்த நாடு அது. அதை போல மாற்றுன்ற திட்டம் இருப்பவர்கள் இந்த மரங்களை பற்றி கொச்சப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி சார். நன்றி.